மக்களுக்கு வணக்கம். இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் வந்து ட்ரெயின்லையோ பஸ்ஸில் எதையாவது நம்ம வந்து பயணம் செய்யும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி ஏமாற வேண்டாம் யாருமே. ஏன்னு வச்சிங்கன்னா நம்ம கொடுக்குற நம்ம வெளியே கடையில் போயிட்டு வாங்குறத விட இது வந்து பாதி விலைக்கு இருக்கலாம், இல்லை கால்வாசி விலைக்கு இருக்கலாம், இல்லை முக்கால்வாசி விலை கூட இருக்கலாம். ஆனால் விலை கடையில் நம்ம வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஒரு பிரபலமடைஞ்ச சில கம்பெனிகள் பேரை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அது ஃபுல்லாகவே டூப்ளிகேட் புரியுதுங்களா. இது வந்து வடநாட்டில் நினைக்கிறேன் இந்த சம்பவம் வந்து. அது அந்த பவர் பேங்கு இந்த மாதிரி மொபைல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் வந்து அதிகமாக வந்து விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் 100க்கு கிடைக்கிது, 50க்கு கிடைக்கிது, 200 300 கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி மக்கள் யாரும் வந்து நம்பி வந்து வாங்காதீங்க. ஏன்னா அது உள்ள பொருள் வந்து தரமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி ரேட்டோட இது வந்து பாதி விலைக்கு இந்த மாதிரி பாதி ரேட்டுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா அப்போ அந்த பொருளில் வந்து தரக்குறைவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டு மக்கள் ஒரு வேளை வாங்குற மாதிரி இருந்தாலும் மிகவும் கவனமாக வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஏன்னா நமக்கு வந்து காசு வந்து சும்மா கிடைக்க கிடையாது. நம்மளும் வந்து வேலைக்கு போயிட்டு தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த விற்கிற நபர்கிட்ட என்ன சொல்கிறேன், எவ்வளவோ தொழில் இருக்குது, எவ்வளவோ வேலை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஏமாற்றி நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அதை வந்து என்னை பொறுத்தவரைக்கு ஒரு அவமானம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அல்லது எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு நேர்மை வேணும். அப்போ தான் நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு வருவோம். இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி விற்கிறது எனக்கு என்னமோ அது வந்து சரியாக படலை. நீங்கள் ஒரு வேளை அப்படி இருக்கணும், இதனால் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படி இப்படின்னு, இதனால் எனக்கு பணம் வருமானம் நிறையா வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தாலும் கூட அது வந்து நல்ல வழிக்கு அந்த பணம் போய் சேராது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் வந்து ஏமாத்துகிற தொழிலில் மட்டும் ஈடுபடாதீங்க. ஏன்னா தொழில் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் தொழில் தான் நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும். ஆனால் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அங்கவே பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க அந்த மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் கேட்டதுனால தான் அவர் வாங்கி அதை வந்து பார்க்கும்போது அப்பயே அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் வீடியோ எடுக்கிறது அந்த விற்கிற நண்பருக்கு தெரியுது. அவர் அப்பயே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வந்து இந்த ரேட்டுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நீங்களே பார்க்கலாம். அது வந்து ஒரிஜினல் கம்பெனி கிடையாது. ஒரிஜினல் கம்பெனி பேட்ரி இந்த பவர் பேங்க் இந்த மாதிரி மொபைல் சம்மந்தப்பட்டது. அது குறிப்பாக வந்து இந்த பவர் பேங்க் அப்படின்னு சொல்கிற அந்த நம்ம மொபைல் வந்து சார்ஜ் வந்து சேமித்து வைக்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா திறக்க முடியாது நம்மளால். அதை திறக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இவர் வந்து பாருங்கள் சும்மா ஈஸியாக கழட்டுறாரு. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். வெளியில் வந்து பயணம் செய்யும்போது மிகவும் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கிறோம், தொழில் பண்ணி தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பி ஏமாறாதீங்க. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.